இஷான், சுகானா இன்னைக்கு நமக்கெல்லாம் பீட்சா செஞ்சு கொடுக்க போறா, தெரியாதா? ஓஎம்ஜி, நான் சுத்தமா மறந்தே போயிட்டேன். நாங்க வெளியில போறதுக்கு பிளான் போட்டுட்டோமே. நாங்க 2 பேரும் வெளியே போய் ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதனாலதான் இன்னைக்கு. அதெல்லாம் பரவாயில்ல. அதனால என்ன, நீங்க 2 பேரும் வெளில போயிட்டு வாங்க. பீஸாவை நாளைக்கு கூட பண்ணிக்கலாம். யா நாளைக்கு நான் கண்டிப்பா பண்ணி தரேன், சத்தியமா ப்ராமிஸ். அட பரவாயில்ல சுகானா, நீ டென்ஷன் ஆகாத, ஜாலியா போயிட்டு வாங்க. கிளம்புங்க. என்ன கிளம்புங்க. பாய் ரஜினிகா, பாய் நிஷாக்கா, Bye. பாய் திரனா, Bye. பாய். சரி ராணி, எனக்கு டீ ரூமுக்கு கொண்டு வந்து கொடுத்துறியா? அப்புறம் நிஷா மேடம், பீட்சா சாப்பிட்டாச்சா? நீங்க போய் உருளைக்கிழங்கு நெருக்குங்க, நான் காலிஃப்ளவர் நெருக்குறேன். சரி. ஏன்னா ராகுல் இன்னும் வீட்டுக்கு திரும்பி வரல. அப்பண்ணா, நீ என் கூட பேசலனாலும் அட்லீஸ்ட் மனசுக்குள்ளேயாவது ஆல் தி பெஸ்ட் சொல்றியா? ஆல் தி பெஸ்ட் ராகுல். ஆனா இந்த தடவை விட்டுட்டு போயிடாதீங்க. உங்களுக்கு தெரியாது, வாழ்க்கையில தனிமைங்கிறது ரொம்ப மோசமான ஒரு உணர்வு. அப்பண்ணா, நீ அழறியா? இல்லையே. ஏன்? என்னாச்சு அப்பண்ணா? ஏன் இப்ப அழுதுட்டு இருக்க? அம்மா ஏதாவது சொன்னாங்களா? இல்ல இல்ல. அப்புறம் ஏன் இந்த கண்ணீர்? இல்ல, கண்ணுல ஏதோ தூசி விழுந்துருச்சு. நீங்க வர ஏன் இவ்ளோ லேட் ஆச்சு? உங்களுக்கு டீ போட்டு கொண்டு வரவா? இல்ல இல்ல, நம்ம 2 பேரும் டின்னர் சேர்ந்து சாப்பிடலாம். யூனோ அப்பண்ணா, நான் இன்னைக்கு 3 இன்டர்வியூக்கு போனேன். 2த்துக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். அந்த வாக்கின் இன்டர்வியூ பத்தி ஏற்கனவே உன்கிட்ட சொல்லியிருந்தேன்ல, அந்த இன்டர்வியூக்கு போயிருந்தேன். ஐ திங்க் இந்த எண்ட் ஆஃப் தி வீக் எனக்கு கண்டிப்பா வேலை கிடைச்சிரும். நீ மனசால ஆல் தி பெஸ்ட் சொன்னது எனக்கு பலிச்சிருக்கு அப்பண்ணா. நான் ஒன்றும் அந்த அளவுக்கு அதிர்ஷ்டக்காரி இல்லை. ஏன் ஆல் தி பெஸ்ட் எதுக்கு பழிக்க போகுது? ஆனா அப்பர்ணா, உண்மையிலே நான் அதிர்ஷ்டசாலிதான். ஏன்னா நீ என் கூட இருக்கல்ல, அதனாலதான் இதெல்லாம். நீ வேணா பாரு, கண்டிப்பா இந்த வாரத்துக்குள்ள ஏதாவது நல்லது நடக்கும். ராகுல், டான் பண்றேன்னு நினைக்காதீங்க. ஆனா உங்களால இந்த மாதிரி சின்ன சின்ன கம்பெனிஸ்ல வேலை செய்ய முடியுமா? அப்பர்ணா, இந்த கொஞ்ச நாள்ல நான் ஒரு நல்ல பாடத்தை கத்துக்கிட்டேன். சின்னது பெருசுல எதுவுமே வித்தியாசம் இல்ல. எது நம்ம கிட்ட இருக்கோ அது நம்மள்து. எது நம்ம கிட்ட இல்லையோ அது வெறும் காணல் நீர்.